ஆறாம் பாவகம் ருண, கடன், ரோக, நோய், வியாதி, சத்துரு, எதிரி குறிக்க பாவம். பொதுவாக சொல்லப்போனால் ருண, ரோக, சத்துரு ஸ்தானம் என்பது ஆறாம் பாவகம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒரு மனிதனின் எதிரியை வீழ்த்தி வெற்றி அடையக்கூடிய பாவமாக ஆறாம் பாவம் இருக்கும். ஆறாம் பாவம் வெற்றி, வேலை, ஒருவரின் ஆளுமை திறன் முதலியவற்றை குறிக்கும். ஆறாம் பாவம் ஒருவர் இந்த பிறவியில் சேர்க்க வேண்டிய கர்மாவை குறிக்கும். ஆறாம் பாவம் ஒருவருக்கு காமத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், செக்ஷுவல் டிசீஸ், சிறுநீரக கோளாறு, சிறுநீரகம், சிறுநீரக குழாய் சார்ந்த நோய்கள், மர்ம உறுப்பில் ஏற்படும் நோய்கள் இவற்றை குறிப்பதாகும். மர்ம நோய்கள் குறிப்பது 8 மட்டுமல்ல, 6 கூட. ஒருவரை வேலையை தீர்மானிப்பதும் ஆறாம் பாவகம். கடன், நவீன யுகத்தில் அனைத்துமே கடனாகத்தான் பெற முடிகிறது. ஒருவரி சுகஸ்தானம் என்பது 4ஆம் பாவகம். 4க்கு 3ஆம் பாவகம் 6ஆம் பாவம். கலத்தரம் மற்றும் கூட்டாளியில் ஏற்படக்கூடிய விரயத்தை குறிப்பது 6ஆம் பாவகம். கலத்தரம் 7க்கும் 12க்கும் பாவமாக 6ஆம் பாவம் இருக்கும். வெற்றியை குறிப்பது 6ஆம் பாவகம். அதேபோல் வம்பு, வழக்கு, சண்டை, கோர்ட் ஆகியவற்றை குறிப்பதும் 6ஆம் பாவகம். நோயை ஏற்படுவது 6 நோய்க்கு தீர்வு சொல்வது 11ஆம் பாவகம். தந்தையின் தொழிலை சொல்வது 6ஆம் பாவம். தந்தையை குறிப்பது 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவகம். 6ஆம் பாவம் சண்டை மூட்டி விடுதல், ஒருவருக்கொருவர் சண்டை மூடிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் 6ஆம் பாவகம். குறிப்பாக 6இல் தேய்பிறை சந்திரன், வக்கிர செவ்வாய், அஸ்வினி, ஆயிலம் போன்ற நட்சத்திரங்கள் சாரத்தில் கிரகங்கள் 6ஆம் பாவத்தில் இருப்பது உணவுக்கு கஷ்டப்படுதல், திருடுதல், பிச்சை எடுத்தல், நல்ல நிலை இருந்து திடீர் சரிவு ஏற்பட்டு சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்தல், சேவை செய்தல், சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப், அரசாங்க ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் இவை அனைத்தும் 6ஆம் பாவத்தை குறிக்கும். உறவுகளில் தாய்மாமன் உறவை குறிப்பது 6ஆம் பாவகம். கால புருஷனுக்கு 6ஆம் வீடு புதனின் வீடு. புதன் தாய்மாமனை குறிக்கும் கிரகம். ஒருவரின் 6ஆம் பாவத்தை வைத்து தாய்மாமனின் உறவை கணித்து இயலும். தீராத நோய்க்கு எதிர்பாராமல் திடீரென்று வரக்கூடிய நோய், விபத்து இவற்றை குறிப்பது 6ஆம் பாவகம். ஒருவர் இந்த பிறவியில் சேர்க்கின்ற கர்மாவை குறிப்பது 6ஆம் பாவம் ஆகும்.